சாத்தூரில் அதிரடி மாற்றம். நயினார் போட்ட மாஸ்டர் பிளான். திமுக கூட்டணிக்குள் வெடித்தது மோதல். பாஜகவின் விஸ்வரூபம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கியிருக்கும் சூழலில் ஆளும் கட்சியான திமுக தலைமையிலான மெகா கூட்டணியும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் நேருக்கு நேர் மோதுகின்றன. திமுக தனது கூட்டணியில் 20க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய கட்சிகளை இணைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய பலமான அணியாக தோற்றமளித்தாலும் அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகள் மட்டத்தில் நிலவும் தீராத ஒற்றுமையின்மை தற்போது தேர்தல் களத்தில் மிக தெளிவாகவும் யதார்த்தமாகவும் பிரதிபலிக்க தொடங்கியுள்ளது. இதற்கு மிகச் சிறந்த ஒரு முன்னுதாரணமாக சாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய தேர்தல் நிலவரத்தை குறிப்பிடலாம். இந்த தொகுதியில் திமுக சார்பில் கடற்கரை ராஜ் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளின் நிர்வாகிகள் எவருமே தேர்தல் பிரச்சாரத்திலோ அல்லது களப்பணிகளிலோ ஈடுபடாமல் ஒருவித அதிருப்தியில் ஒதுங்கி இருக்கின்றனர். திமுக வேட்பாளர் மீது கூட்டணி கட்சியினருக்கு உள்ள இந்த மனக்கசப்பு வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக அமையக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். திமுகவின் தலைமை மட்டத்தில் கூட்டணி ஒற்றுமையாக தெரிந்தாலும் தொகுதி அளவில் நிலவும் இத்தகைய விரிசல்கள் அந்த கூட்டணியின் பலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளன. இதற்கு முற்றிலும் நேர்மாறான ஒரு சூழலை சாத்தூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் பாஜகவின் நயினார் நாகேந்திரன் ஏற்படுத்தியிருக்கிறார். சாத்தூர் களத்தில் அதிமுகவின் மாவட்ட செயலாளரே நேரடியாக களமிறங்கி நயினார் நாகேந்திரனுக்காக தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அது மட்டுமின்றி அமமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் என பலரும் நயினார் நாகேந்திரனின் வெற்றிக்காக தங்களின் முழு உழைப்பையும் வழங்கி வருகின்றனர். வெறும் தலைமை நிர்வாகிகள் மட்டத்தில் மட்டும் நில்லாமல் கூட்டணி கட்சிகளின் கடைக்கோடி தொண்டர்கள் வரை ஒன்றிணைந்து நயினார் நாகேந்திரனுக்காக சுழன்று பணியாற்றுவது சாத்தூர் தொகுதியின் ஒரு வலுவான மாற்றத்திற்கான அறிகுறியாக தெரிகிறது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களுக்குள் முரண்பட்டு நிற்கும் வேளையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கட்டுக்கோப்பான ராணுவம் போல ஒருங்கிணைந்து செயல்படுவது அந்த தொகுதியின் தேர்தல் முடிவுகளில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பாக உள்ளது. இவ்வாறு சாத்தூர் தொகுதி தமிழகத்தின் இரு பெரும் கூட்டணிகளின் உண்மையான கள யதார்த்தத்தை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய போர்க்களமாக இன்று உருவெடுத்திருக்கிறது. திமுக தனது உள் முரண்பாடுகளை களைந்து கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சிகளை எடுப்பதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இதே ஒற்றுமையுடன் வெற்றி வாகை சூடும் என்பதே தற்போதைய சாத்தூர் தொகுதியின் கள நிலவரம்.